ஆதி ஆதி, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? நான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதுக்கு உடம்பு சரியில்லை, அதனால மீட்டிங்க்கு வர முடியலன்னு சொன்னேன். ஆனா நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாரதியோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். உடம்பு சரியில்லாம குளிர் ஜுரத்துல இருந்த உன்னால அது மட்டும் எப்படி முடிஞ்சது? மித்ரா, நான் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லல. மாத்திரை போட்டதும் உடம்பு சரியாயிடுச்சு. விஷயம் என்னன்னா, பாரதிக்கு காலில் காயம் பட்டிருக்கிறதுனால அவங்களால சரியா நடக்க கூட முடியல. அவங்க நமக்கு ஆபீஸ்ல ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னதும் கால் வலியை கூட பொருட்படுத்தாம ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு பாரதிக்கு குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனாலதான் பசங்களை நான் ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டிட்டு போனேன். இது ஒரு சாதாரண விஷயம். நீ எதுக்கு இதை இவ்வளவு பெரிய விஷயமா யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்றன்னு எனக்கு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த காரணமும் இல்ல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. ஐயோ ஆதி, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ மித்ரா. இப்படி நான் பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஏன் பண்ற, எதுக்காக பண்றன்னு நீ இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து நீ சந்தேகப்படுற மாதிரி எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா, நீ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தடவையும் கேட்குறப்போ அது என் மனசை ரொம்ப காயப்படுத்துது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி சங்கடப்படுத்த வேண்டான்னு தான் நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். பட் நீ என்னடானா எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட ஃப்ரீடம் கொடுக்காம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஐயோ ஆதி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்கிட்ட ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். உன்னை சந்தேகம்லாம் படல. உண்மையை சொல்லணும்னா நிறைய நேரங்கள்ல நான் என்னை விட உன்னதான் ரொம்ப நம்புறேன். எனக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமேன்னு தோணுச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதையே நீ சந்தேகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுற. உன்னை சந்தேகப்பட்டா என்ன சந்தேகப்படுற மாதிரி அந்த தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேனா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருப்பேன். அத வேற ஒருத்தர் என்கிட்ட சொல்லவே தான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்.